அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையை பற்றி மானிய கோரிக்கை. அந்த வகையில இன்றைக்கு பேரவைத் தலைவர் அவர்கள் 1:30 மணிக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகி போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு மிக முக்கியமாக நான் பத்திரிகையாளர்களிடம் நான் பேசணும்னு நினைக்கிறது, இன்னைக்கு மானிய கோரிக்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு பெண் தலைவராக ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமையை நான் பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டம் தொட்டாரெட்டி குப்பத்துல ஊத்துக்கோட்டையில ஒரு பெண் ஆசிட் ஊத்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி ஒட்டுமொத்த பெண்களுக்கே உலுக்குகின்ற ஒரு செய்தியாக அதை நான் பார்க்கிறேன். ஒரு பெண்ணை ஆசிட் ஊத்தி கொலை செய்யற அளவு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த போன்ற படுபாதக செயலை செய்தவர்களை கடுமையாக தண்டிச்சு அவர்களுக்கு உரிய உச்சபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். அது மட்டுமில்லை, இன்னைக்கு ரக்ஷா பந்தன் எல்லா இடத்திலும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகின்ற இந்த ரக்ஷா பந்தன்ல என்னுடைய பத்திரிகை துறையை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும் ரக்ஷா பந்தன் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரஸ் மீட் மூலமாக தமிழகம் முழுவதும் இருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அன்பு சகோதரர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் ரக்ஷா பந்தன் வாழ்த்துக்களை என்னுடைய சகோதரியாக இருந்து என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில எங்களுடைய தொகுதியான நான் விருதாச்சலம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து விஷயங்களுமே இன்னைக்கு அவையிலே நான் பதிய வச்சிருக்கிறேன். அதுல மிக முக்கியமாக மணிமுத்தாறு கரை கட்டணும், 2 பக்கமும் கரை கட்டுறது, விருதாச்சலத்தில் இருக்கின்ற தெப்பக்குளம் நீர் வழி பாதை அடைக்கப்பட்டிருக்கிறது, அதை சரி செய்ய வேண்டும். அது மட்டுமில்லை, மழை நீர் வடிகால் வைக்க வேண்டும், பாதாள சாக்கடை திட்டத்தை அங்கு கொண்டு வர வேண்டும். பழைய குடியிருப்புகள் இன்னைக்கு மிகவும் சேதமடைந்ததை எல்லாம் புதுப்பித்து தர வேண்டும். பட்டா ஈபி கொடுத்து கூட இன்னைக்கும் மக்களுக்கு உரிய எந்த வசதியும் விருதாச்சலத்துல நிறைய இடத்துல இல்லை. அதையும் இன்னைக்கு கவனத்துல கொண்டு வர வந்திருக்கேன். விருதாச்சலம் பகுதியில பூதாமூர் அப்படின்ற இடத்துல வீட்டு வசதி குடியிருப்புகள் மிகவும் சேதமடைந்த ஒரு நிலையில இருக்கு. அதை டெமாலிஷ் பண்ணி புது கட்டடம் கட்டித்தர வேண்டும் என்பதையும், மங்களம்பேட்டை வடவாடி போன்ற ஊர்ல வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி இங்க மனைப்பிரிவு அங்கீகாரம் கட்டிட அனுமதி பெறும் வகையில் தாமதம் இல்லாமல் அது உடனடியாக செய்து தர வேண்டும் என்றும், அது விருதாச்சலத்திலே மிக முக்கியமானது மணிமுத்தாறு. ஆனா அங்க கழிவு நீர்களும் குப்பை கொட்டும் ஒரு இடமாக அது மாறிக்கிட்டு இருக்கு. அதை அரசு கவனத்தில் கொண்டு உடனடியாக அங்க ஒரு சுத்தமான சுகாதாரமான மணிமுத்தாரை மீட்டு தர வேண்டும் என்பதையும் நான் சொல்லியிருக்கிறேன். விருதாச்சலம் பகுதியில அம்ரிட் திட்டத்தின் மூலம் பாதாள சாக்கடை திட்டத்தை உறுதியாக நிறைவேற்றி தரணும்னு கேட்டிருக்கேன். அதே மாதிரி விருதாச்சலத்தில் இருக்கிற நகராட்சிக்குட்பட்ட 2வது வார்டு புதுக்குப்பத்துல பட்டா இருந்தும் அந்த மக்களுக்கு கரண்ட் வசதியோ எந்த ஃபெசிலிட்டியோ இன்னும் இல்லை. அதை நிச்சயம் செய்து தரணும். வீட்டு வசதி துறையில விருதாச்சலத்துல வேப்பூர் மங்களம்பேட்டை போன்ற இடங்களில புதிதாக கோட்ரஸ் கட்டி தர வேண்டும் என்ற கோரிக்கை. அதே மாதிரி இங்க தூய்மை பணியாளர்கள் நீண்ட நெடிய நாளா அவங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க, கடுமையா போராடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்த அரசு அவர்களை கவனத்திலே கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு வேண்டிய அத்தனை வசதிகளையும், சம்பள உயர்வையும், பாதுகாப்பையும், மருத்துவ காப்பீட்டையும் இது போன்ற வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக அவர்களுக்கு குடியிருப்புகளையும் கொடுத்து அவர்களுக்கு இந்த அரசு நிச்சயம் நியாயத்தை, நீதியை வழங்க வேண்டும். அவர்கள் போராட்டத்திற்கு செவிசாய்த்து அவர்கள் போராட்டத்திற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை அவையிலுமே நான் பதிய வச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்திலும் ஆட்டோ டாக்ஸியை நம்பி வாழ்கின்ற சகோதரர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு எந்த வகையிலும் ஒரு பாதுகாப்பான, அதே நேரத்தில் வீடோ வசதியோ சம்பள உயர்வோ இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவர்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும் என்பது போன்ற என் கருத்துக்களை இன்றைக்கு நான் பதிய வைத்திருக்கிறேன். சரிங்களா?
ஆமா, சட்டம் ஒழுங்கு கேள்விக்குரிய அது ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு பெண்ணை ஆசிட் ஊத்தி கொலை பண்ணிருக்காங்க. பல்வேறு இடங்களில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு காவல்துறை, அது முதலமைச்சர் கையில இருக்க அந்த துறை, நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் இதை கவனத்திலே கொண்டு அதை உரிய நடவடிக்கை எடுத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இல்ல சீக்கிரம், ஏன்னா நாளைக்கு சாட்டர்டே சண்டே லீவுங்க. அதனால நிறைய பேர் வெளியூர்களில் இருந்து இங்க தங்கி இருக்கிறவங்க இந்த 2 நாள் லீவ்ல ஊருக்கு போகணும்னு நிறைய பேர் ட்ரெயின் டிக்கெட், பிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டுட்டு இத்தனை மணிக்குள்ள அவை முடியணும்னு சொல்லி எல்லாரும் உள்ள பேசுறாங்க. சோ அவங்க சார்பா நான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் பேசினேன். 1:30 மணிக்குள்ள இந்த அவை முடிந்தால் ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, எத்தனையோ வேலைகள் இருக்குதுன்றவங்க அவங்கவுங்க வேலையை செய்ய முடியும். தம்பி ஆதவர்ஜுன் இல்ல, அதனால இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சிரும் நினைச்சேன். ஆனா இன்னைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகி போயிட்டு தான் இருக்கு. அலைகள் ஓய்வதில்லை, சட்டசபையில் சண்டையும் ஓய்வதில்லை போல இருக்கு. ஆனா நிச்சயமாக இது ஆரோக்கியமான ஒரு விஷயமாக எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, இன்னைக்கு ஒரே ஒரு துறையை சார்ந்த மானிய கோரிக்கை, இப்ப அதுவே 5-6 மானிய கோரிக்கை இருந்தா நம்ம கொஞ்சம் டைம் எடுத்திருக்கலாம். ஒரே ஒரு மானிய கோரிக்கை என்றதுனால எல்லாரும் மாதிரி நானும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது என்பதை முதல்ல மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன். 10 மினிட்ஸ் தான் எனக்கு டைம் கொடுத்தாங்க. அதுல 6 நிமிஷம் நான் முடிச்சு 4 நிமிஷம் சேவ் பண்ணி பேரவை தலைவரிடம் அந்த 4 நிமிஷத்தை அடுத்த நம்ம உறுப்பினர் பேசுவதற்கு நான் ஏதுவா இருந்திருக்கேன். இது மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் டைமிங்ல முடிச்சா நிச்சயமாக சபை மிக சிறப்பாக எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சி மக்கள் பிரச்சனையும் நாம சொல்லி மானிய கோரிக்கை பற்றி விவாதம் செய்து மக்களுக்கு அது திட்டங்களையும் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால வாயில வடை சுடுறது பதில் அந்த வடை லஞ்ச் டைம் எல்லாரும் பசி வேற ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் சொன்ன வடை என்பது திட்டங்களாக மக்களை போய் சேரணும். இந்த மானிய கோரிக்கையில பேசப்படும் திட்டங்கள் மக்களை சென்று அடையணும். அதுதான் உண்மையான வெற்றி என்பதை இன்னைக்கு நான் பதிய வைத்திருக்கிறேன். நீங்க ஒருத்தர் தான் காரை பத்தி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க மட்டும்தான். நான் நிலை சொல்றேன். அதுதான் இல்ல, உங்க பேர் நோட் பண்ணிக்கப்பா. அவருக்கு கார் இல்ல போல இருக்கு. நீங்க தனியா ஆபீஸ்க்கு பாருங்க. உரிய நேரத்தில் நான் அறிவிக்கிறேன். அது வேணான்னு சொல்றது 1 செகண்ட் ஆயிருங்க. லெட் us wait and see what's going to happen. Let's wait and see. ஏன் டக்கு தலைவர் கேப்டன் எதிர்கட்சி தலைவரா இருந்தா போய் கொடுத்துட்டாருங்க. இப்ப இந்த நிமிஷம் அறிவிச்சுட்டு போயிருவேன். இல்ல நம்ம அவசரப்படக்கூடாது. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு அரசு அறிவிச்சிருக்கு, அவங்க என்ன கொண்டு வராங்க, எத்தனை கார் வாங்குறாங்க, என்ன வாங்குறாங்க பாப்போம். அதுக்கப்புறம் நான் டிசிஷன் சொல்றேன். உரிய நேரத்தில் என் பதிவை உங்கள் முன்னாடி கண்டிப்பாக சொல்வேன். அது கருத்து கணிப்பு யார் எடுத்தாங்க என்னன்னு நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு கனவு இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு அடுத்த கட்டம் நம்ம போறதுக்கான எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. அந்த வகையில் கனவு காண்பதற்கும் நம்பிக்கை வைக்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. அதை பற்றி நான் எந்த விதமான கமெண்ட்டும் நான் சொல்ல விரும்பல. இங்க என் சகோதரர் நீங்க எல்லாம் இருக்கீங்க, உங்களுக்கும் கனவு இருக்கும், நம்பிக்கை இருக்கும், எதிர்காலம் இருக்கும். நீங்களும் கனவு காணுங்க. நீங்களும் நாளைக்கு அப்படி வரலாம் அப்படின்னா நிச்சயம் வர முடியும். ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. அதனால யாருக்கு என்ன எழுதி இருக்கோ அது நடக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. எல்லாருக்கும் ரக்ஷாபந்தன் வாழ்த்துக்கள். நன்றி.